காலையிலே வந்து இந்த சாமிக்கு வந்து பூ விற்கிறாங்க. தலைக்கு வச்சு ஏற்றுக்கு, சாமிக்கு வச்சு ஏற்றுக்கு. நாங்கள் வந்து குளிச்சுட்டு வர பார்த்து இங்கே வந்து பூ வச்சு ஏற்றிட்டு இருக்கிறாங்க இந்த அண்ணன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த அண்ணன் வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவில் என்ன சாமின்னு தெரியல. ஆனால் பார்த்து அது வந்து ஒரு மலையாளக்காரங்க வணங்குற சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அமைப்பெல்லாம் பார்த்தா அதேமாரி தான் இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும். ஆனால் உள்ளே எல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாம் விட மாட்டாங்க. இப்போ நான் வந்து கியூவில் போகிறேன். ஒரு காஃபி வாங்கி குடித்தேன். அந்த காஃபி சுத்தமாக நல்லாவே இல்லை. அதை வாங்கி குடிச்சிட்டு போகிறேன். ஒரு கொடிமரம் ஒன்று வச்சுருக்குறாங்க. கொடிமரமாக என்னன்னு தெரியல. விளக்கு வைக்கிற இது போகுது. அந்த சாமியோட நேம் வந்து மூகாம்பிகை. அந்த சாமியோட நேமு கோயில் வந்து ஒரு வீடியோ எடுக்கிற மாட்டாங்க. போகிறாங்க. மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் இதுதான் வந்து மூகாம்பிகை கோயில். போகும் வழி தான் எல்லாம் போகிறாங்க. ஆனால் இது வந்து மலையாளத்துக்காரங்க தான் வந்து அதிகம் பேர் கும்பிட்றாங்க. இந்துக்கள்லாம் வந்து அந்தளவுக்கு வராங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வரவங்கெல்லாம் ஃபுல்லாக இந்த கேரளாக்காரங்க தான் வந்து சாமி கும்பிட்றாங்க. இந்த கியூவில் வராங்க பாருங்க. குரங்குறவங்கெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட வந்தவங்க. குரங்கெல்லாம் இருக்குது மேலே. குரங்கெல்லாம் இருக்குது. ஜீப்பில் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. மலை மேலே ஏற போகிறாங்க தெரியல. இந்த கோயிலை சுற்றி நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. விளையாட்டு ஜாமான், துணி கடையெல்லாம் இருக்குது. பக்கத்தில் எல்லாம் ஹோட்டல் இருக்குது. ஃபேன்சியாக போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. கடைங்கள்லாம்னா நிறைய கடை திறக்கலாம். டைம் ஒன்றும் ஆகலை இல்லைங்களா. அதனால் வந்து இதே எல்லாம் மூடி வச்சுருக்காங்க கோயில்கள். ஃபோட்டோஸ் வீட்டுக்கு தேவையான சாமி ஃபோட்டோ, மணி எல்லாம் இருக்குது. ஒரு ஃபோட்டோ வாங்கலாமான்னு பார்க்குறோம். பொம்மை எல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு ஃபோட்டோஸ் வாங்க. அவங்களுக்கு கொடுத்தீங்களாண்ணா இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்தமாரி ஃபோட்டோஸ் கொடுக்கணும். இது எப்படி பார்த்து வாங்குறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியல. இந்த ஃபோட்டோஸ் தானே அவங்களுக்கு கொடுத்ததாண்ணே? எவ்வளோண்ணா இது? 100 ரூபாய். அதே வேலை தானே? சரி, எவ்வளோ அண்ணா? ஒன்று போதுண்ணா. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வச்சுருக்காங்க. பூஜா பொருள் அனைத்துமே வச்சுருக்குறாங்க. இந்த இது பெரம்பாலான கூடைகள்லாம் வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்து கடவுளை தான் போய் பார்க்க வீடியோ எடுக்கும். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. தண்ணி ஊற்றிட்டா அப்படியே வரும் பொழுது. ஏற்கனவே ஒரு கடையில் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்குறாங்க அந்த கடையோடைய. சாமி பொருள் வச்சுக்கிறாங்க. பூஜை பொருள்லாம் வச்சுருக்குறாங்க. மணியெல்லாம் இருக்குது. மணி இருக்குது. விளையாட்டு பொருள் இருக்குது. வளையல் இருக்குது. ஃபேன்சி கடை தான் அது. அதே வெட்டி வேறு விநாயகர், சின்ன விநாயகர்ஸ் வீட்டில் மாட்டுறது, வளையல், காரு, மணி, மாலை எல்லாமே இருக்குது. மர ஜாமான்கள்லாம் இருக்குது. கார்ஸ். இந்த கார்லாம் எவ்வளோண்ணா? இந்த கார்லாம் இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் அது எவ்வளோ? அது 260. என்ன ரிமோட்டா? மெட்டலை சும்மா தள்ளி விடுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. தள்ளி விட்டால் ஓடுறது தான். ரிமோட்லாம் இல்லை, விலை அதிகமாக இருக்குது. சரி வச்சுடுங்க, வேறு எடுத்துக்கிறேன்.
பேக் இது ஏன் ஹோல்சேலா ரீட்டெயிலா? ஹோல்சேலா ரீட்டெயிலா? அவர் தான் தெரியுமா? கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணர் எம்சியா. இந்த ஊர் சாமியா? பேக் ஒரு படத்தை குமிச்சு வச்சுக்கிறாங்க. எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறாங்க. வெறும் எக்கச்சக்கமாக வச்சுக்கிறாங்க. ஒரு பட்டத்தை வச்சுருக்கிறாங்க. ஃபேன்சி கம்மல் போட்டாங்க பாரு. நல்லா இருக்கும். சரி அது என்ன ஃபால்ஸ் வீட்டில் வந்து அலங்காரத்துக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். இந்த பைப்பில் எப்படி தண்ணி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, தண்ணி ஊற்றுது. இதில் வந்து பைப்பு தான். இந்த பைப் வழியாக தண்ணி போய் திரும்பி ரிட்டர்னில் கீழே வருது. ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆலியன் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.